வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதில் உங்களுக்கு டெய்லி நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த செஷன்ல நாம ஜனவரி 12, 2026 தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை பார்க்க போறோம். ஆமா, இத அருண் சார் மற்றும் அருண் அகாடமியின் நிபுணர் குழுவினர் ரொம்ப கவனமா தயார் செஞ்சிருக்காங்க. சமீபத்திய தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா மற்ற பொது அறிவு தலைப்புகளை விட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் அதிக கேள்விகள் வருது. கரெக்ட். அதனால இது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான அப்டேட், நாங்க 7 தலைப்பு வாரியாக கரண்ட் அஃபேர்ஸ் 2025 வீடியோக்களை வெளியிட்டு இருக்கோம். ஆமா, அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு வரப்போற ரயில்வே, பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இன்சூரன்ஸ் அப்புறம் மத்த போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லா கேள்விகளையும் விளக்கங்களையும் கவனமா கேளுங்க. சில சமயம் விளக்க பகுதியிலிருந்தே நேரடியா கேள்விகள் வரலாம். பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க. அப்போலாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸும் தேர்வு தயாரிப்புக்கான பயனுள்ள வீடியோக்களும் கிடைக்கும். சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். Question 1. When is National Youth Day observed in India? அதாவது இந்தியாவில் தேசிய இளைஞர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 12th January. அதாவது ஜனவரி 12. ஆமா. சரி, இத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? ஏன் இந்த ஜனவரி 12ஆம் தேதியை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம்? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இது சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். ஓ, சரி. அதை குறிக்கத்தான் நாம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 12ஆம் தேதியை தேசிய இளைஞர் தினமா கொண்டாடுறோம். இதுக்கு ராஷ்டிரிய யுவ திவாஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் நம்ம வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த தத்துவ ஞானி, ஒரு பெரிய ஆன்மீக தலைவர். நிச்சயமா. அவரோட பிறந்த நாள்ல இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கிற நாளா மாத்தணும்னு இந்திய அரசாங்கம் 1984ஆம் ஆண்டு முடிவு செஞ்சாங்க. அப்போதான் இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஆமா, அப்போதான் ஜனவரி 12ஆம் தேதிய தேசிய இளைஞர் தினமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அப்போ இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன? இதோட மெயின் நோக்கம் என்னன்னா, இளைஞர்கள் சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கை, அவரோட கொள்கைகள், மதிப்புகள், சாதனைகள் இதிலிருந்தெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும். அவங்களோட ஆற்றலை ஒரு பாசிட்டிவ் வழியில கொண்டு போகணும். கரெக்ட். அவங்களோட எனர்ஜியை புதுப்பிச்சு அதை நம்ம நாட்டின் முன்னேற்றத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிக்கிற மாதிரி ஊக்குவிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ரொம்ப நல்ல விஷயம். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். Question 2. Where did the first phase of All India Tiger Estimation 2026 AIT26 begin in Tamil Nadu? அல்ல சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு 2026, அதாவது AITE26 ஓட முதல் கட்டம் எங்கு தொடங்கியது? இதுக்கான பதில் இது ஆப்ஷன் சி, தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். ஆமா, ஈரோட்ல இருக்கு. ஓகே, இந்த அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு AITE26ன்னு சொல்றீங்க, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது ஒரு தேசிய அளவிலான வனவிலங்கு கணக்கெடுப்பு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை அதை நடத்துவாங்க. 4 years once. ஓகே. ஆமா, தமிழ்நாட்டுல இதோட முதல் கட்டம் ஈரோடு வனக்கோட்டத்துல இருக்கிற அந்த தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயத்துல தான் தொடங்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன? வெறும் புலிகளோட எண்ணிக்கையை மட்டும் கணக்கெடுக்கிறதா? அது மட்டும் இல்ல, 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, புலிகளோட எண்ணிக்கையை கரெக்டா மதிப்பிடுவது. 2வது, புலிகளுக்கு தேவையான இறை விலங்குகள், அதாவது பிரே அனிமல்ஸ் போதுமான அளவு இருக்கான்னு ஆய்வு செய்யறது. சரி. 3வது, புலிகள் வாழ்ற இடத்தோட தரம், அதாவது ஹேபிடாட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மதிப்பீடு செய்யறது. சரி, அப்போ இந்த கணக்கெடுப்பை எப்படி நடத்துறாங்க? இது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்குமே. ஆமா, இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். முதல்ல வன ஊழியர்களுக்கு முறையான ட்ரைனிங் கொடுத்து களப்பணி காணப்புவாங்க. அந்தியூர், பர்கூர், சென்னம்பட்டி, தட்டக்கரைன்னு 4 வனச்சரகங்கள்ல பணிகள் தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பயிற்சி பெற்ற பணியாளர்கள் 52 வனரோந்து பிரிவுகள்ல இந்த வேலையில ஈடுபடுத்தப்பட்டாங்க. அப்போ அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க? முதல் 3 நாட்கள் அவங்க லைன் டிரான்செக்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு அறிவியல் முறையை பயன்படுத்துவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அதுல அவங்க ஒரு நேர்கோட்ல நடந்து போகும்போது புலிகளோட கால் தடங்கள், அதோட எச்சங்கள், இதையெல்லாம் பதிவு செய்வாங்க இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நேரடியா புலிகளை பார்த்தா அதையும் பதிவு செய்வாங்க. புலிகளோட சேர்த்து சிறுத்தைகள், யானைகள், காட்டெருமைகள், கரடிகள் போன்ற மற்ற பெரிய விலங்குகளையும் இதுல டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புலிகள் காப்பகங்களுக்கு வெளியே இருக்கிற வனப்பகுதிகளையும் இந்த கணக்கெடுப்பு நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான அம்சம்.
அடுத்த 3 நாட்கள் இறைவிலங்குகள் மற்றும் வாழ்விட மதிப்பீட்டில் கவனம் செலுத்துவாங்க. அதாவது யானைகள், மான்கள், அங்க இருக்கிற தாவரங்கள் இதையெல்லாம் பத்தி. இந்த முழு கணக்கெடுப்பையும் யார் மேற்பார்வையிடுறாங்க? இத தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம், அதாவது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, சுருக்கமா NTCA தான் மேற்பார்வையிடுது. இதுக்கான ரிப்போர்ட் எப்போ வரும்? ஈரோட்ல கள ஆய்வு ஜனவரி 12, 2026ல முடியும். இந்த டேட்டாவையெல்லாம் சேகரிச்சு ஜனவரி 31, 2026க்குள்ள NTCA கிட்ட கொடுப்பாங்க. இறுதியா நேஷனல் லெவல் ரிப்போர்ட் 2027ல வெளியிடப்படும். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். Question 3. Which river is the Kamala Hydroelectric Project located on? கமலா நீர்மின் திட்டம் எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, கமலா ரிவர். கமலா ஆறு. இது பேர்லயே இருக்கு. ஆமா, இந்த கமலா நீர்மின் திட்டம் எங்க இருக்கு? இந்த திட்டம் அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. அங்க கம்லே, கிராதாத்தி மற்றும் குருங் குமே மாவட்டங்கள் வழியா பாயிற கமலா ஆத்துல தான் இதை அமைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேற பேர் இருந்துச்சா? ஆமா, இதுக்கு முன்னாடி சுபன்ஸ்ரீ மிடில் நீர்மின் திட்டம்னு பேர் இருந்துச்சு. இப்போ பொது முதலீட்டு வாரியம், அதாவது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு, இந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தால என்னென்ன நன்மைகள்? முக்கியமான நன்மை இது ஒரு நீர்மின் திட்டங்கிறதால நமக்கு சுத்தமான எரிசக்தி, அதாவது கிளீன் எனர்ஜி கிடைக்கும். வெள்ள கட்டுப்பாட்டுக்கோ இது உதவுமா? ஆமா, வெள்ள கட்டுப்பாட்டுக்கும் உதவும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாகும். இது இந்தியாவின் 2070ஆம் ஆண்டுக்கான நிகர பூஜ்ஜிய, அதாவது நெட் ஜீரோ டார்கெட் அடையவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இது ஒரு சேமிப்பு அடிப்படையிலான நீர்மின் திட்டம். இதோட இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி 1720 மெகாவாட். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6870 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். இதுல டேம் எல்லாம் இருக்குமா? ஆமா, 216 மீட்டர் உயரமுள்ள ஒரு கான்கிரீட் புவியீர்ப்பு அணையும் ஒரு அண்டர் கிரவுண்ட் பவர் ஹவுஸும் இதுல அடங்கும். இந்த திட்டத்தை முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்? இதை முடிக்க 8 வருஷம், அதாவது 96 மாதங்கள் ஆகும். மொத்த செலவு 26,070 கோடி ரூபாய். இதுல NHPC 74% பங்கும், அருணாச்சல பிரதேச அரசு 26% பங்கும் வச்சிருக்காங்க. இது பில்ட் ஓன் ஆபரேட் டிரான்ஸ்ஃபர், அதாவது BOOT மாடல்ல செயல்படுத்தப்படுது. வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு உருவாகும்? சுமார் 300 நேரடி வேலைகளும் 2500 ஒப்பந்த வேலைகளும் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி. Question 4. Which agency manages the National Improvised Explosive Device Data Management System, NIDMS? தேசிய மேம்படுத்தப்பட்ட வெடிபொருள் சாதன தரவு மேலாண்மை அமைப்பை, அதாவது NIDMS-ஐ எந்த நிறுவனம் நிர்வகிக்கிறது? இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. ஆமா, தேசிய பாதுகாப்பு படை. இந்த NIDMS-னா என்ன? அது ஒரு ஆன்லைன் டேட்டாபேஸா? கரெக்ட், இது ஒரு ஆன்லைன் டேட்டாபேஸ். இத மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வச்சார். இது ஹரியானாவுல மனேசர்ல இருக்கிற NSG-ஆல் நிர்வகிக்கப்படுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 1999 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுல நடந்த எல்லா குண்டு வெடிப்புகள் மற்றும் IED, அதாவது இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் சம்பவங்களோட விவரங்களையும் பதிவு செய்யற முதல் தளம் இதுதான். ஓ, அப்போ இது ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் மாதிரி. இதோட முக்கிய நோக்கம் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சிகள் டெரரிசம் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை இன்னும் திறமையா விசாரிக்கிறதுக்கு உதவுறதுதான். இது மூலமா தேசிய பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்த முடியும். இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா? நிச்சயமா, AI மூலமா அங்கங்க சிதறி கிடக்கிற டேட்டாவை எல்லாம் ஒன்னா இணைச்சு அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸை பகுப்பாய்வு செஞ்சு ஃபியூச்சர்ல வரக்கூடிய த்ரெட்ஸை கணிக்க முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு ரியல் லைஃப் உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. 2024ல ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்புலையும் 2022ல மங்களூரு குண்டு வெடிப்புலையும் ஒரே மாதிரியான டைமர் சாதனத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஓ, அப்படியா? இந்த NIDMS மூலமா இந்த 2 சம்பவங்களையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. இது விசாரணைக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. NSG-க்கு வேற எங்கெல்லாம் மையங்கள் இருக்கு? மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், அகமதாபாத்ல பிராந்திய மையங்கள் இருக்கு. அயோத்தியில ஒரு புதிய மையம் அமைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த மையங்கள் எல்லாம் முழுசா செயல்பட ஆரம்பிச்சா ரெஸ்பான்ஸ் டைம் குறையுமா? ஆமா, எனர்ஜியோட அவசரகால பதிலளிப்பு நேரம் வெறும் 1லிருந்து 1.5 மணி நேரமா குறையும்னு சொல்றாங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரி, 5வது கேள்வி. Question 5. Which ministry launched the பங்குடி portal? எந்த அமைச்சகம் பங்குடி பான்குடி இணையதளத்தை தொடங்கியது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இந்த பங்குடி போர்ட்டல் எதுக்காக? இந்த போர்ட்டலை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தோட அமைச்சர் அன்னபூர்ணா தேவி புதுதில்லியில தொடங்கி வச்சாங்க. இது ஒரு ஒருங்கிணைந்த CSR, அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் பார்ட்னர்ஷிப்கான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அப்போ இதோட நோக்கம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக செய்யப்படுற பங்களிப்புகளை எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வர்றதா? கரெக்டா சொன்னீங்க. தனிநபர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், NGOs, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், மத்திய மாநில அரசு ஏஜென்சிகள்னு எல்லாரையும் இது ஒரே தளத்தில் இணைக்குது. இதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு?
இதுல ரியல் டைம் ட்ராக்கிங் வசதி இருக்கு, எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒரு டிஜிட்டல் ஆடிட் ட்ரெயிலும் இதுல இருக்கு. எந்தெந்த துறைகளை இது கவர் பண்ணுது? ஊட்டச்சத்து, சுகாதாரம், குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி, அதாவது ECCE, பெண்கள் பாதுகாப்பு போன்ற முக்கியமான துறைகளை இது உள்ளடக்கியது. அரசாங்கத்தோட மத்த திட்டங்களுக்கும் இது சப்போர்ட் பண்ணுமா? ஆமா, ஜன் பாகிதாரி, மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி, போஷன் 2.0, மிஷன் வாத்சல்யா மற்றும் மிஷன் சக்தி போன்ற கவர்மெண்டோட முதன்மை திட்டங்களுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். சரி, அடுத்த கேள்வி Question 6. The National Primary Standard Facility for Solar Cell Calibration was developed in collaboration with which country? சூரிய செல் அளவு திருத்தத்திற்கான தேசிய முதன்மை தரநிலை வசதி எந்த நாட்டுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, ஜெர்மனி. ஜெர்மனி. இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் CSIR NPL-ஓட 80வது நிறுவன நாள்ல 2 உயர்நிலை தேசிய வசதிகளை திறந்து வச்சார். ஓ, 2 வசதிகளா? ஆமா, நாம ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். முதல் வசதி தேசிய சுற்றுச்சூழல் தரநிலை ஆய்வகம், அதாவது நேஷனல் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் லேபார்டரி NESL. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது ஆசியாவிலேயே முதல் முறையா அமைக்கப்படுது. உலக அளவுல பார்த்தா UKக்கு அப்புறம் இது 2வது. காற்று மாசுபாட்டை கண்காணிக்கிற கருவிகளை சோதிக்கவும் அளவீடு செய்யவும் சான்றளிக்கவும் இது உதவும். அப்போ வெளிநாட்டு ஏஜென்சிகளை சார்ந்திருப்பது குறையும். கரெக்டா சொன்னீங்க. சரி, 2வது வசதி என்ன? அதுதான் நம்ம கேள்வி இல்லையா? ஆமா, 2வது வசதி தான் சூரிய செல் அளவு திருத்தத்திற்கான தேசிய முதன்மை தரநிலை வசதி. இது ஜெர்மனியோட PTB அப்படிங்கிற நிறுவனத்தோட சேர்ந்து உருவாக்கப்பட்டது. இதுல என்ன ஸ்பெஷல்? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது உலகிலேயே மிக குறைந்த அளவு திருத்த நிச்சயமற்ற தன்மையை, அதாவது கேலிப்ரேஷன் அன்சர்டைனிட்டி ஆஃப் 0.35% ஆட் ஆயுது. அப்படியா? உலகத்துல இது மாதிரி வேற எங்கெல்லாம் இருக்கு? உலகத்திலேயே இந்த மாதிரி இருக்கிற 5வது வசதி இதுதான். மத்த 4 அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் சீனாவுல இருக்கு. இந்த CSIR NPL பத்தி ஒரு சின்ன குறிப்பு. CSIR NPL 1947ல நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் புதுடில்லியில் இருக்கு. இதுதான் இந்தியாவோட முதன்மை அளவியல் நிறுவனம், அதாவது பிரீமியர் மெட்ராலஜி இன்ஸ்டிடியூட். அலுமை. இப்ப நாம 7வது கேள்விக்கு வந்திருக்கோம். Question 7. At which institute was the Param Shakti supercomputing facility inaugurated? பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதி எந்த நிறுவனத்தில் தொடங்கப்பட்டது? நம்ம ஊரு தான். ஆப்ஷன் சி, IIT மெட்ராஸ். ஆமா, IIT மெட்ராஸ். இந்த பரம் சக்தியை பத்தி சொல்லுங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதியை நம்ம சென்னை IIT மெட்ராஸ்ல மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், அதாவது மீட்டி தொடங்கி வச்சிருக்காங்க. ஓ, மீட்டி தொடங்கி வச்சிருக்காங்களா? ஆமா, மீட்டி செயலாளர் திரு S. கிருஷ்ணன் ஜனவரி 3, 2026ல இதை தொடங்கி வச்சார். இது பாரம் ரூத்ரா சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் மூலமா இயங்குது. இதோட வேகம் எப்படி இருக்கும்? இதோட உச்ச செயல்திறன் 3.1 பீட்டாஃப்ளாப்ஸ். அப்படின்னா ஒரு வினாடிக்கு 3.1 பெருக்கல் 10⁻15 கணக்கீடுகளை செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளா சொன்னா ஒரு நொடிக்கு கோடிக்கணக்கான கணக்குகளை போடும். அப்ப இதோட பயன்பாடுகள் ரொம்ப அதிகமா இருக்குமே. நிச்சயமா. விண்வெளி பொறியியல், மெட்டீரியல் சயின்ஸ், காலநிலை மற்றும் வானிலை மாடலிங், மருந்து கண்டுபிடிப்பு போன்ற உயர் தாக்க துறைகள்ல ஆராய்ச்சி பணிகள் ரொம்ப ஸ்பீடாகும். இதுல பெருமையான விஷயம் என்னன்னா, இது உள்நாட்டு தயாரிப்பு இல்லையா? ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கான வன்பொருள் மற்றும் மென்பொருள் தொகுப்பை மீட்டிவாய் கீழே இருக்கிற CDAC, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி? இது 24 மணி நேரமும் இயங்குற மாதிரி பவர் சப்ளை மற்றும் அட்வான்ஸ்டு கூலிங் சிஸ்டம்ஸோட ஒரு முழுமையான டேட்டா சென்டரை கொண்டிருக்கு. இந்த கேள்விகளும் தகவல்களும் உங்களுடைய தேர்வு தயாரிப்புக்கு உதவும்னு நம்புறோம். ஆமா, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை அழுத்துங்க. உங்க தேர்வு தயாரிப்புக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற அருண் அகாடமி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதான் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உதவியா இருக்கும். இன்னும் முக்கியமான வீடியோக்கள் வேணுமா? அதுக்கான லிங்க்களை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இந்த செஷனோட PDF வேணும்னா எங்களுடைய அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல இருந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். பார்த்ததற்கு நன்றி. உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.